Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த முக்கியமான ரிசல்ட் வந்து ஹான்-பனாக் செப்பரேஷன் தியரம். ஸோ அந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, E1 E2ன்னு ரெண்டு டிஸ்ஜாயின்ட் கான்வெக்ஸ் செட்ஸ் எடுத்துட்டோம்னா, அதே நேரத்தில் E1 வந்து ஓப்பனாகவும் இருக்குது இன் அ நான் லீனியர் ஸ்பேஸ். அப்படி இருந்ததுன்னா there is a functional f in x star and a real number such that real part of f of x is strictly less than t, that is less than or equal to real part of f of y for all x in E1 and for all y in E2. இப்போ இந்த t வந்து எதுக்கு கரஸ்பாண்டிங்னா, நம்ம வந்து இந்த ரியல் ஹைப்பர் பிளேன், அதாவது set of all z in x such that real part of f of z equal to t, இது வந்து ஒரு ரியல் ஹைப்பர் பிளேன். அதாவது இந்த ஃபங்க்ஷனல் ரியல் எஃப்ங்கிற ரியல் லீனியர் ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா, ஆன் எக்ஸில் பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஹைப்பர் ஸ்பேஸை தரப்போகுது. ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ஹைப்பர் ஸ்பேஸ் தான் வந்து இந்த ஓப்பன் கான்வெக்ஸ் செட்டையும் இன்னொரு கான்வெக்ஸ் செட்டையும் வந்து செப்பரேட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து இந்த தியரத்துடைய ஜாமெட்ரிக்கல் மீனிங். ஓகே, ஸோ இப்போது இதோடைய கான்சிக்வன்சஸ் அல்லது இதை வச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஸ்டேட் பண்ணுறேன். ஸோ கராலரி let E subset of x and x naught belongs to E but x naught does not belongs to E closure. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. let இது வந்து E be a convex set னு எடுத்துக்கோங்க. let E be a convex set in a non-linear space x. okay, in a non-linear space x and x நாட்டுங்கிறது ஏதோ ஒரு வெக்டர், அது வந்து E க்ளோஷரில் இல்லை. இப்படி இருந்ததுன்னா then there exists a functional f in x star and t belongs to R such that real part of f of x is less than or equal to real part of f of x naught for all x belongs to E, right, for all x belongs to E closure. So இது first corollary. Second one வந்து let further Eங்கிறது வந்து convex set, ஸோ அதை நம்ம ஸ்டாண்டர்டாகவே அசியூம் பண்ணிக்கலாம். let E be a convex set in a non-linear space x னு வச்சுக்கலாம். in a non-linear space x. ஓகே, அப்படி வச்சுக்கிட்டு and x naught belongs to E but x naught does not belongs to E closure, அந்த மாதிரி இருந்ததுன்னா இது கன்க்ளூஷன். இப்போ ஃபர்தரா if E interior is non-empty, right, E interior வந்து non-empty and x naught is a x naught belongs to the boundary of E, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். x naught belongs to the boundary of E, boundary of E. அப்போ டெஃபினட்டாக வந்து x naught வந்து இன்டீரியர் பாயிண்ட் இல்லை, இதோடைய அர்த்தம். then there exists a functional again conclusion வந்து இதே மாதிரி தான். there exists a functional f in x star such that, okay, இங்கே வந்து tங்கிறது வந்து மீனிங்லெஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டில். there exists a functional f in x star such that real part of f of x
is less than or equal to real part of f of x naught. Okay, so இங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு t வேணும் and t belongs to R such that இது true. This is less than or equal to t which is less than this number. Okay, so statement நான் மறுபடியும் குயிக்காக ரீகால் பண்ணிக்கிறேன். ஈங்கிறது வந்து கான்வெக்ஸ் செட் இன் நான்லீனியர் ஸ்பேஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து எக்ஸில் இருக்குது பட் நாட் இன் ஈக்ளோஷர். அப்படி இருந்ததுன்னா நம்மளால் ஒரு ஃபங்க்ஷனலும் கண்டுபிடிக்க முடியும், அதே நேரத்தில் ஒரு ரியல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும் such that real part of f of x is less than or equal to t which is strictly less than real part of f of x naught for every x in eclosure. இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இ இன்டீரியர் வந்து நான் எம்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே நேரத்தில் எக்ஸ் நாட்டுங்கிற பாயிண்ட் வந்து பவுண்ட்ரி ஆஃப் ஈல இருக்குது, மீனிங் எக்ஸ் நாட் வந்து இன்டீரியர் பாயிண்ட் இல்லை. தென் தெர் இஸ் அ ஃபங்க்ஷனல் f in x star such that real part of f of x is strictly less than or equal to real part of f of x naught. ஸோ இதோடைய ப்ரூஃப் வந்து பேஸ்ட் ஆன் ஹான்மனாக் செப்பரேஷன் தியரம் தான் இதோடைய ப்ரூஃப் நம்ம சொல்ல போகிறோம் இங்கே. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து டோபாலஜி கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா டோபாலஜியில் வந்து நம்ம T1 ஸ்பேஸ், ஹவுஸ்ட்ராஃப் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ரெகுலர் ஸ்பேஸ், நார்மல் ஸ்பேஸ், இந்த மாதிரி வந்து டோபாலஜிக்கல் ஸ்பேஸஸை வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒன்று ரெகுலர் ஸ்பேஸ்னால் என்னென்னா ஒரு க்ளோஸ்டு செட் இருக்குது, அதே நேரத்தில் அந்த க்ளோஸ்டு செட்டில் இல்லாத ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அந்த ரெண்டுத்தையும் கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே. ஏன்னா இங்கே வந்து கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல்ஸை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டோபாலஜி ஆன் எக்ஸ் வந்து சொல்லுவோம். அந்த டோபாலஜி வந்து சேம் ப்ராப்பர்ட்டி ரெகுலர் டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் உள்ள ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன்னா இங்கே பாருங்கள் ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், இங்கே வந்து எக்ஸ் நாட் வந்து இந்த க்ளோஸ்டு செட்டில் இல்லை, அதே நேரத்தில் இது வந்து கான்வெக்ஸ் செட்டு, க்ளோஸ்ட் அண்ட் கான்வெக்ஸ் செட், அது அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு இதை எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, ஸோ இங்கே எக்ஸ் நாட் வந்து இந்த க்ளோஸ்டு கான்வெக்ஸ் செட்டில் இல்லை, அதனால் வந்து அது இந்த எக்ஸ் நாட்டை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஓப்பன் செட்டும் இந்த க்ளோஸ்டு கான்வெக்ஸ் செட்டை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி இன்னொரு ஓப்பன் செட், தே ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து டோபாலஜிக்கல் ரெகுலர் ஸ்பேஸுக்கு சம்திங் ரிலேட்டட் டு ரெகுலர் ஸ்பேஸ் ரிசல்ட். ஓகே, ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி தான், ஆனால் இதுக்கு வந்து இன்னொரு ஜாமெட்ரிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்க முடியும். ஸோ நம்ம இதை ப்ரூஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் என்னென்னு நம்ம பார்க்கலாம், ஜாமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் திஸ் ரிசல்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ப்ரூஃப், ஸோ இங்கே ஸோ கிவன், ஸோ ஃபஸ்ட் ஒன்னோட ப்ரூஃப் எழுதுகிறேன். கிவன் E is convex and x naught belongs to x but x naught does not belongs to enclosure. ஓகே, இதுதான் கிவன் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட்டில். ஆனால் ஒரு செட்டு கான்வெக்ஸாக இருந்ததுன்னா நம்மளால் ஈஸியாக என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா அதோடைய க்ளோஷரும் கான்வெக்ஸாக இருக்கும், அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஈஸி டு see that E closure is convex if E is convex. ஸோ நான் இது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸாக விட்டுறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு E க்ளோஷரில் 2 எலமெண்ட் எடுங்க, அதுக்கு வந்து இங்கேருந்து சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். ரெண்டாவது நீங்கள் 1 - t × x + t × y ஃபார் x, y பிலாங்ஸ் டு E க்ளோஷர், நீங்கள் வந்து அந்த கான்வெக்ஸ் காம்பினேஷன் E க்ளோஷரில் இருக்குன்னு சொல்லணும். அது வந்து ஒரு சீக்வன்ஷியல் ஆர்குமெண்ட் வச்சு ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். ஓகே, இப்போ E க்ளோஷர் கான்வெக்ஸ், அதே நேரத்தில் x நாட் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் E க்ளோஷர் சின்ஸ் x நாட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு E க்ளோஷர். இதனால் நம்ம என்ன சொல்ல முடியும்னா there is a R, ஒரு ஆறுங்கிற ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும் such that ball center at x நாட் radius r intersection E closure, இது வந்து empty. ஏன்னா டெஃபனிஷன் ஆஃப் க்ளோஷர் அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஹான்மனாக் செப்பரேஷன் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு ஓப்பன் கான்வெக்ஸ் செட் வேணும், இன்னொரு கான்வெக்ஸ் செட் வேணும். ஸோ ஏற்கனவே கான்வெக்ஸ் செட் இருக்குது, அது E க்ளோஷர்.
இப்போ ஓப்பன் கான்வெக்ஸ் செட் ஏற்கனவே நமக்கு வந்து பால்ஸ்லாம் வந்து ஓப்பன் அண்ட் கான்வெக்ஸ்னு தெரியும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்லலாம்னா, ஸோ டேக் E1 ஈக்குவல் டு B of x0, R, இது வந்து ஓப்பன் அண்ட் கான்வெக்ஸ், and E2 equal to E closure. ஓகே, இப்போ Handmann செப்பரேஷன் தியரத்தை அப்ளை பண்ணுங்க. ஸோ பை Handmann செப்பரேஷன் தியரம், ஸோ பை Handmann செப்பரேஷன் தியரம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனல் கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் எக்ஸிஸ்ட் ஆகும் அண்ட் ஒரு ரியல் நம்பரும் எக்ஸிஸ்ட் ஆகும், such that real part of f of x is less than t which is less than or equal to real part of f of y for every x in E1. இது வந்து E1 வந்து B of x0, R and y belongs to E2, அது வந்து E closure. ஓகே, ஆனால் நமக்கு வந்து ரிவர்ஸில் வேணும், right? Real part of f of x is less than or equal to t which is less than real part of f of x0 அப்படி வேணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ லெட் g ஈக்குவல் டு -f, அதாவது ஒரு மைனஸால் இதை த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது, தென் ரியல் பார்ட் ஆஃப் g of y, this is less than or equal to -t, that is strictly less than real part of g of x, right? For all x in E1 and for all x in E1 which is B of x0, R and y belongs to E2 which is E closure. ஆனால் இன் பர்டிகுலர் இது வந்து ஃபார் எவ்ரி x in B of x0, Rக்கு ட்ரூ. ஆனால் இன் பர்டிகுலர் என்ன சொல்லலாம், ரியல் பார்ட் ஆஃப் g of x0, right? ரியல் பார்ட் ஆஃப் g of x0 வந்து greater than -t, right? ஸோ அதுலேருந்து வந்து கன்க்ளூஷன் ஃபாலோ ஆக போகுது. ஸோ திஸ் இம்ப்ளை ஃபார் எவ்ரி y belongs to E closure, ரியல் பார்ட் ஆஃப் g of y less than or equal to -t which is strictly less than real part of g of x0, right? ஏன்னா x0ங்கிறது வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் எலமெண்ட், ஆனால் இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூ ஃபார் எவ்ரி x in B of x0, R. ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஒரு சில ஜாமெட்ரிக்கல் ரிசல்ட்ஸை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு வந்து ரெண்டு கான்வெக்ஸ் செட் வேணும். ஸோ நீங்கள் வந்து சிங்கிள்டன் x0 வந்து ஒரு கான்வெக்ஸ் செட்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு கான்வெக்ஸ் செட்டு வந்து அது வந்து ஓப்பன் கான்வெக்ஸாக வேணும். இப்போ வந்து இ இன்டீரியர் கொடுத்துருக்காங்க, இ கான்வெக்ஸ்னா இ இன்டீரியரும் கான்வெக்ஸ்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் வெனவர் இ இன்டீரியர் நான் எம்டி, இ இன்டீரியரோட க்ளோஷரும் இ க்ளோஷரும் வந்து சேம். ஸோ அந்த ரிசல்ட்டை நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு எசென்ஷியலான ஒரு ஆர்கியூமெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்கலாம். ஸோ செகண்ட் இதோட ப்ரூஃப் ஸோ ஃபஸ்ட்டு note that if E is convex and E interior is non-empty na, then E interior is convex and E interior closure is equal to E closure. Okay, E interior closure வந்து E closure க்கு சேமாக இருக்கும். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா, ஸோ நீங்கள் ஒரு கான்வெக்ஸ் செட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து கான்வெக்ஸ் இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு கான்வெக்ஸ் செட் எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் இதில் வந்து ஒரு பால் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதில் வந்து ஒரு பால், ஸோ உதாரணத்துக்கு ஓகே, ஸோ இங்கே வந்து இது வந்து B of x0, Rன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது x0, இது R. இங்கே வந்து இன்னொரு பாயிண்ட் ஒய்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களால் என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா, இது கான்வெக்ஸ் செட். ஸோ அதனால் வந்து x0 y இது ரெண்டுத்தையும் வந்து நம்மளால்
லைன் செக்மெண்ட்டால் ஜாயின் பண்ண முடியும், ஏன்னா கான்வெக்ஸ் செட்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா x0 வந்து இன்டீரியர் பாயிண்ட்டு, ஒய்ங்கிறது வந்து வேறு ஏதோ ஒரு எலமெண்ட் பிலாங்ஸ் டு இ. அப்படி எடுத்துகிட்டு x0ஐயும் ஒய்யும் ஜாயின் பண்ணக்கூடிய லைனில் உள்ள ஒவ்வொன்றும் இன்டீரியர் பாயிண்ட் நம்ம சொல்ல முடியும். ரைட்? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கிளைம் பண்ணுற போகிறோன்னா let x0 belongs to E interior and y belongs to E, then for every t belongs to 0 1 let z suffix t equal to 1 minus t into x suffix x plus t suffix y, the element z suffix t belongs to E interior. ரைட்? இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து x0 வந்து பிலாங்ஸ் டு இ இன்டீரியர்னு எடுத்துருக்கீங்க. இ இன்டீரியர்னு எடுத்தீங்கன்னா ஸோ திஸ் இம்ப்ளை, ஸோ x0 பிலாங்ஸ் டு இ இன்டீரியர் இம்ப்ளை there exists some number r greater than 0 such that ball center at x0 radius r fully contained inside E. இதுதான் வந்து டெஃபனிஷன். ரைட்? ஏன்னா வந்து x0 இன்டீரியர் பாயிண்ட். இப்போ நம்ம இந்த z சஃபிக்ஸ் டீன்னு ஒரு வெக்டர் டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ரேடியஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா இந்த நம்பர் r இன்ட்டு டி. ஸோ நம்ம கிளைம் என்னென்னா b ஆஃப் z சஃபிக்ஸ் t r இன்ட்டு டி ஃபுல்லி சப்செட் ஆஃப் E. ஏன்னா அதை தான் நம்ம சொல்லணும். இன்டீரியர் பாயிண்ட்னா என்ன சொல்லணும், இதுக்கு ஒரு ரேடியஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, ball center at this point, that radius fully contained inside E. அதை தான் நம்ம சொல்லணும். ரைட்? This is equivalent to saying z suffix t belongs to E interior. நம்ம ரேடியஸ் என்னன்னு பார்த்துட்டோம். நம்ம இப்போ இதை மட்டும் சொன்னால் போதும். ஸோ அதுக்கு வந்து let uங்கிறது வந்து ஏதோ ஒரு வெக்டர்னு எடுத்துக்கோங்க. ரைட்? தென் u equal to z suffix t plus rt into some z for some z belongs to b of 0, 1. அதாவது நான் மறுபடியும் ஒரு ஐடியா யூஸ் பண்ணுறேன். அந்த ஐடியா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ்லேயும் வந்து பால் சென்டர் அட் x0 ரேடியஸ் ஆருங்கிறது வந்து என்னென்னா x0 plus b of 0, r, right? x0 plus b of 0, r. அதே நேரத்தில் b of 0, rங்கிறது வந்து என்னென்னா r times b of 0, 1. ரைட்? நாம் லீனியர் ஸ்பேஸுங்கிறதுனால டிரான்ஸ்லேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அதாவது ஒரு வெக்டரை வச்சு ஒரு செட்டோட ஆட் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஒரு ஸ்கேலர் மல்டிப்ளால் ஒரு நம்பரால் வந்து ஒரு செட்டை மல்டிப்ளை பண்ண முடியும். ஏன்னா வந்து வெக்டர் ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் அந்த ஆப்ரேஷன்ஸை வச்சு. ஸோ அதை தான் நான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறேன். ரைட்? u பிலாங்ஸ் டு திஸ்ன்னா u வந்து z suffix t plus r this radius times z for some z belongs to b of 0, 1. இப்போ வந்து நீங்கள் z suffix t உடைய டெஃபினிஷனை யூஸ் பண்ணிடுங்க. ஸோ z suffix t, so then or this imply u equal to 1 minus t into x plus t into y plus r t into z, right? rt into z. ஓகே. ஸோ நான் இங்கே வந்து ரேடியஸ் வந்து r suffix tன்னு சொல்லிட்டேன். சாரி, இங்கே ரேடியஸ் வந்து நீங்கள் r into 1 minus tன்னு எடுக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் x வந்து இன்டீரியர் பாயிண்ட்டு, அதுக்கு கரஸ்பாண்டிங்கான நம்பரை தான் இங்கே எடுக்கணும். ஓகே. ஸோ இங்கே வந்து ரேடியஸ் வந்து 1 minus t, ரைட்? ரேடியஸ் வந்து 1 minus t. ஸோ அப்போ இங்கே வந்து இதுவும் வந்து என்ன ஆக போகுதுன்னா திஸ் இஸ் r 1 minus t into z. அதாவது எக்ஸ் இன்டீரியர் பாயிண்ட்டு. ஸோ இந்த நம்பர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ 1 minus t into r, அதுதான் வந்து z suffix tக்கு கரஸ்பாண்டிங்கான ரேடியஸ். ஸோ இங்கே வந்து நான் 1 minus t into z. ஸோ இப்போ வந்து இந்த 1 minus t வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணுங்க. ஸோ 1 minus t into x plus rz plus ty. ஓகே, ப்ளஸ் ty. மறுபடியும் இதே ஃபேக்ட் தான் இங்கே வந்து, சாரி இது x0, இது x0,
இது எக்ஸ் நாட், இது எக்ஸ் இல்லை எக்ஸ் நாட். ஓகே, எக்ஸ் நாட். இப்போ மறுபடியும் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஆர்செட், எக்ஸ் நாட் ப்ளஸ் ஆர்செட் வந்து எங்கே இருக்குன்னா எக்ஸ் நாட் ப்ளஸ் ஆர்செட் பிலாங்ஸ் டு பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர். ஏன்னா வந்து mod z less than 1. ஸோ இதோடைய எக்ஸ் நாட் ப்ளஸ் ஆர்செட் மைனஸ் எக்ஸ் நாட் பாருங்க, தட் இஸ் நாம் ஆஃப் ஆர்செட் which is less than r. ஏன்னா வந்து நாம் z வந்து less than 1. இப்போ இது வந்து E நாட்டில் இருக்குது, ரைட்? இது E நாட்டில் இருக்குது, இது வந்து ஈயில் இருக்குது. ஸோ இதோடைய கான்வெக்ஸ் காம்பினேஷன் வந்து ஈயில் இருக்க போகுது. ஸோ தேர்ஃபோர் திஸ் பிலாங்ஸ் டு E. ஸோ நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கன்னா யூங்கிறது வந்து இந்த பாலில் இருந்ததுன்னா தென் U பிலாங்ஸ் டு E. அப்போ என்ன அர்த்தம்னா பால் சென்டர் அட் z suffix t radius r into 1 minus t is fully contained in E, right? அப்படின்னா z suffix t is an interior point by definition. அப்போ நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்ககிட்ட ஒரு இன்டீரியர் பாயிண்ட் இருக்குது, ஒய்ங்கிறது வந்து வேறு ஏதோ ஒரு எலமெண்ட்டு. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இந்த லைன் ஜாயினிங் எக்ஸ் நாட் கமா ஒய் அதில் உள்ள ஒவ்வொன்றுமே வந்து இன்டீரியர் பாயிண்ட்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இன் பர்டிகுலர் இப்போ ஒய்யும் இன்டீரியர் பாயிண்ட்னா என்ன ஆக போகுது? ஒய்யும் இன்டீரியர் பாயிண்ட்னா z suffix t வந்து ஏற்கனவே இன்டீரியர் பாயிண்ட்டு. அப்போது எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து எக்ஸ் நாட் ஒய் ரெண்டுமே வந்து இன்டீரியர் பாயிண்ட். z suffix t is also an interior point. Therefore E naught is a convex set, right? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, ஸோ இஃப் y belongs to E naught then z suffix t belongs to E naught. அதை தான் இங்கே வந்து கிளைம் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. ஓகே, இது வந்து மோர் ஜென்ரலான ரிசல்ட்டு. ஆனால் இன் பர்டிகுலர் நம்ம வந்து ஒய்யை E நாட்டில் எடுத்தோம்னா z suffix t belongs to E naught. That is x naught y belongs to E naught imply line segment joining x naught comma y. இது வந்து line segment joining x naught comma y. That is this is equal to set of all 1 minus t x naught plus t y where t belongs to 0 1. இதுவும் வந்து இன்டீரியர் பாயிண்ட். ஸோ அதனால் வந்து இது வந்து சப்செட் ஆஃப் E naught. Therefore E naught is a convex set. E naught is a convex set. ஏன்னா எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் லைன் செக்மெண்ட் ஜாயினிங் x naught அந்த எந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து ஃபுல்லி கண்டெய்ன்ட் இன் E naught. ஓகே, as a particular result. இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ். ரெண்டாவது கேஸில் நான் வந்து E நாட்டோடைய அதாவது இன்டீரியர் ஆஃப் ஈயோடைய க்ளோஷரும் ஈயோடைய க்ளோஷரும் வந்து சேம்னு சொல்லணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து மறுபடியும் நான் இதே ரிசல்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இங்கே பாருங்கள், எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு இ இன்டீரியர் அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு ஈனா இந்த எக்ஸ் நாட்டையும் ஒய்யையும் கண்டெயின் பண்ணியிருக்கக்கூடிய இது வந்து ஓப்பன் டி பிலாங்ஸ் டு 0,1ன்னா இந்த z suffix t belongs to E interior. அதை தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோன்னா when t tending to 1 என்ன ஆகும்? when t tending to 1 இது converges to 0, ஆனால் z suffix t converges to y ஏன்னா t tending to 1. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒய்ன்னு வந்து ஈல ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா அதை வந்து இன்டீரியர் பாயிண்ட்ஸை வச்சு நம்மளால் அப்ராக்சிமேட் பண்ண முடியும், ரைட்? Since for every y belongs to E, the line segment joining x naught comma y இங்கே வந்து ஓப்பன் y தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து y வந்து E இன்டீரியரில் இருக்குன்னு நம்ம சொல்லலை. இது வந்து சப்செட் ஆஃப் E interior, right? Where x naught belongs to some point in E interior, right? அப்போ when இது வந்து ட்ரூனா நீங்கள் வந்து E நாட்டுடைய க்ளோஷர் எடுங்க. க்ளோஷர் எடுத்தீங்கன்னா இதுக்கு க்ளோஷர் எடுக்கலாம். க்ளோஷர் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா y belongs to E naught க்ளோஷர். ஸோ this imply y belongs to E naught க்ளோஷர் if y belongs to E. Okay, if y belongs to E. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா E is a subset of E naught க்ளோஷர். That is E is a subset of
E naught closure if E naught is non-empty, okay, and E is convex. Okay, இது ஏற்கனவே closed set. So இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல முடியும்னா this imply E closure is a subset of E naught closure which is always a subset of E closure. அப்போ ஒரு கான்வெக்ஸ் செட் இருக்கு, அதோடைய இன்டீரியர் வந்து நான் எம்ப்டினா E naught closure is same as E closure. Okay, E naught closure is same as E closure. So இப்போ இந்த ஃபேக்டை தான் நம்ம வந்து proof for the second fact அதை வந்து நம்ம இங்கே எடுக்க போகிறோம். அதை கொடுக்கறதுக்காக இந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ let E1 equal to E interior. அப்போ இது வந்து ஓப்பன் அண்ட் கான்வெக்ஸ் செட். E2ங்கிறது வந்து just singleton x0 which where x0 is a boundary point, where x0 is a boundary point of E. Okay, x0 வந்து boundary pointங்கிறதுனால E1 intersection E2 வந்து empty. அதே நேரத்தில் சிங்கிள்டன் செட்ஸ் ஆர் வந்து கான்வெக்ஸ் செட். இப்போ நம்ம வந்து இங்கே டிஸ்ஜாயிண்ட் கான்வெக்ஸ் செட்ஸ் இருக்குது, ஒரு செட் வந்து ஓப்பன் செட். இப்போ ஹேண்ட்மேனாக் செப்பரேஷன் தியரத்தை யூஸ் பண்ண முடியும். ஸோ பை ஹேண்ட்மேனாக் செப்பரேஷன் தியரம் there exists a functional f and a real number such that real part of f of x, இது வந்து ஹேண்ட்மேனாக் செப்பரேஷன் தியரம் சொன்னாலும் சரி. ஓகே, so this is by Handmann separation theorem. So real part of f of x is less than or equal to which is strictly less than t, which is less than or equal to real part of f of y for all x in E1 and y in E2. Okay, y in E2. இப்போ வந்து E1 வந்து E naught interior, ரைட்? அதே நேரத்தில் yங்கிறது வந்து இங்கே E2ங்கிறது வந்து சிங்கிள்டன் x0. ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணோம்னா, ஸோ ஹென்ஸ் real part of f of x is less than or equal to less than or equal to real part of f of x0 for all x belongs to E interior, right? E interior. இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக ரிசல்ட் வந்து ஃபார் ஆல் எக்ஸ் இன் இ க்ளோஷருக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆனால் சின்ஸ் இ இன்டீரியர் க்ளோஷர் இஸ் ஈக்குவல் டு இ க்ளோஷர் அண்ட் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு இ க்ளோஷருங்கிறதுனால we get real part of f of x is less than or equal to real part of f of x naught for all x belongs to E closure. Okay, so இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதோடைய ஜாமெட்ரிக்கல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உதாரணத்துக்கு நம்ம வந்து யூனிட் பால் எடுத்துக்கலாம். ஸோ யூனிட் பால் இன் R2 வந்து எடுத்துக்கோங்க. இப்போ x0ங்கிறது வந்து 1,0ங்கிற பாயிண்ட் வச்சுக்கோங்க, ரைட்? 1,0 இது வந்து பவுண்டரி பாயிண்ட். இப்போ வந்து நம்ம இதில் ரியல் 1,0ல பாஸ் ஆகிற மாதிரி ரியல் ஹைப்பர் பிளேன் பாருங்கள், ரைட்? அதாவது டேஞ்சன்ட் டு யூனிட் சர்க்கிள் அட் 1,0 பார்க்குறோம். ஓகே, ஸோ இது பார்த்தோம்னா real part of f of x is less than or equal to real part of f of x naught, that is f of 1,0 for every x in E naught, for every x in interior of E. இங்கே வந்து ஈங்கிறது வந்து நம்ம யூனிட் பால் தான் எடுத்திருக்கோம். ஓகே, ஈங்கிறது வந்து யூனிட் பால்னு எடுத்திருக்கோம், ஆர் E interior வந்து யூனிட் பால் அண்ட் x naught equal to 1,0. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகி அது வந்து பவுண்ட்ரி பாயிண்டில் வந்து மேக்ஸிமம் வேல்யூயும் இன்டீரியர் பாயிண்ட்ஸில், அதாவது அந்த கான்வெக்ஸ் செட் கொடுத்துருக்க கான்வெக்ஸ் செட்டில்
அந்த ஃபங்க்ஷனலோட வேல்யூ வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு த ஃபங்க்ஷனல் வேல்யூ அட் பவுண்டரி பாயிண்ட்னு இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனலுக்கு வந்து நம்ம சப்போர்ட் ஃபங்க்ஷனல்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் சப்போர்ட் ஃபங்க்ஷனல் ஆஃப் த செட் இ அட் 1, அட் x0, ரைட், அட் x0. அதுக்கப்புறம் இந்த ஹைப்பர் பிளேனை வந்து சப்போர்ட் ஹைப்பர் பிளேன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து அப்ராக்சிமேஷன் தியரியில் வந்து இது இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ இதோட நான் இன்னைக்கு லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் ஹான்மனாக் செப்பரேஷன் தியரம் ஸ்ட்ராங் ஃபார்மை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.